விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முருகா சரணம். பார்வையாளர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய தினம் 27/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று காலை 8:55 வரை சதுர்த்தசி திதி, பின்பு அமாவாசை. இன்று மதியம் 3:43 வரை அவிட்ட நட்சத்திரம், பின்பு சதயம். இன்றைய தினம் கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் இன்று காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. தற்போது இன்றைய கிரக நிலையை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், சந்திரன், சனி, புதன், மீனத்தில் சுக்கிரன், ராகு. இன்றைய தினம் புதன் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறார். அடுத்ததாக 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான சுப நாளாக அமைகிறது. ராசிக்கு 4க்கு அதிபதியான சந்திர பகவான் 11ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனியுடன் சேர்ந்து இருப்பதால் இவர்களுக்கு நல்ல லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையற்ற இடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பழைய கணக்கு வழக்குகளை எல்லாம் இன்றைய தினம் சரி செய்து கொள்ளுங்கள். நண்பர்களிடம் தேவையற்ற வாக்குவாதம் வேண்டாம். நண்பர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சில சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. எனவே நண்பர்களிடத்தில் சற்று கவனமுடன் செயல்படுங்கள். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு முயற்சிகளை வெற்றி செய்து கொடுக்கும். முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் நான் சொன்னது போல கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். உடல் நலத்தில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாம் உங்களுக்கு யோகமாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய நாளாக அமைகிறது. செவ்வாய் பகவான், அதாவது விரையாதிபதி, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருப்பதால் குடும்பத்திலே நிறைய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக ஏற்கனவே நீங்கள் வாங்கி கொடுக்க முடியாத விஷயங்களை எல்லாம் இன்றைய தினம் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். குடும்பத்திலே மிகப்பெரிய அளவிலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் காணப்படும். வியாபாரிகளுக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. புதிய புதிய ஆர்டர்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். அதை சரியாக செய்து கொடுத்தால் உங்களுக்கு நற்பெயரையும் நல்ல அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மிகப்பெரிய அளவிலே யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களின் குழந்தைகள் நல்ல வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகிறது. எனவே ரிஷபராசிக்கார குழந்தைகளிடம் நல்ல முன்னேற்றம் காணப்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனைத்து விதத்திலையுமே யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் நல்ல தன லாபங்களும் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. மிதுன ராசிக்கார ஆண்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும். பழைய கடன் பாக்கிகள் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் கொடுத்து இன்றுடன் முடித்து கொள்ளுங்கள். அல்லது அந்த நபர்களிடம் இன்று முதல் கொடுத்து விடுகிறேன், நாளைய தினம் கொடுத்து விடுகிறேன், இன்னும் 4 நாட்களுக்குள் கொடுத்து விடுகிறேன், இல்லை 1 வாரம் டைம் கொடுங்க என்பது போல நீங்கள் சொல்லி அந்த கடன் விஷயத்தை சரி செய்து கொள்ளுங்கள். பழைய கடன் பாக்கியெல்லாம் உங்களை இன்றைக்கு அச்சுறுத்தக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. பழைய கடன் பாக்கிகள் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் முடிப்பதற்கான விஷயங்களை இன்று முதல் செய்ய ஆரம்பியுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெற்ற யோகமான நாளாக அமைகிறது. ராசிநாதன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறார். அதாவது 10ஆம் இடத்திலே ராசிநாதன் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது சுக்கிர பகவானுடன் இணைவு பெற்று இருப்பது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே யோகத்தை உண்டாக்கி தரும். இருந்தபோதும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தொந்தரவுகள் வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. வேலை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே வார்த்தைகளிலே கவனம் தேவை. நிதானமாக செயல்படுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். எனவே எந்த ஒரு செயலிலும் நிதானம் தேவை. கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதை ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக விளங்குகிறது. ஏன் இதை குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, 8ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலை. அங்கே அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கிற சந்திர பகவானாக, ராசிநாதன் அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கிற சந்திர பகவானாக இந்த இடத்திலே உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார். எனவே தேவையற்ற மன கலக்கத்தையும் தேவையற்ற மன சஞ்சலத்தையும் முன்கோபத்தையும் உண்டாக்கி தரும்.
வாக்கிலே கவனம் தேவை. இன்றைய தினம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அடுத்தவரை காயப்படுத்தக்கூடிய விஷயமாக அமைகிறது. எனவே யாரிடமும் பேசும் முன்பு நன்றி யோசித்துவிட்டு பேசுவது நன்மையை உண்டாக்கும். வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கொண்டு நடந்து விட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்களை நீங்கள் தொடர்ந்து சொல்ல சொல்ல உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்கள் பயணத்தின் போது பிள்ளையாருக்கு சதுர்தேங்காய் உடைச்சிட்டு போகிறது அப்படின்றது நல்ல பலனை உண்டாக்கி தரும். கடகராசிக்காரர்களுக்கு தேவையற்ற செலவினங்களை உண்டாக்கி தரும். அது குழந்தைகள் விஷயத்திலே அவர்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே செலவுகளை உண்டாக்கி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்தால் அதை உடனே சென்று சரி செய்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. கடகராசிக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய, நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு தொழிலிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் விஷயங்களில் செலவுகள் செய்யக்கூடிய நாள். அதாவது நான் முன்பு சொன்னது போல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது, மாற்றத்தை ஏற்படுத்துவது என்றால் தொழிலிலே விரிவாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, தொழிலுக்காக செலவழிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைகிறது. அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத விதத்திலே புதிய நபர்கள் எல்லாம் உங்களிடம் வந்து ஆர்டர்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் சிம்மராசிக்கு அமைகிறது. இந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி யோசித்து மன வருத்தப்பட்டு இன்றைய தினம் உங்களை நீங்களே குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் தொழில் சார்ந்த விஷயத்திலே புதிய புதிய அறிமுகங்கள், புதிய புதிய ஆர்டர்கள் எல்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது. நல்ல தனலாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பணத்தை சேமிப்பதற்கு முடிந்த அளவுக்கு முயற்சிகளை செய்யுங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அருமையான நாளாக அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய புதிய பிரச்சனைகள் எல்லாம் மேலோங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு வரவேண்டிய பணம் ஒரு இடத்திலே சிக்கி கொண்டுள்ளது, அந்த பணம் வரவில்லை என்று சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதை பற்றிய மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. தொழில் சார்ந்த விஷயத்திலே, உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலே சில பின்னடைவுகள் காணப்பட்டாலும் பிற்காலத்தில் 1 மாதம் கழித்து அல்லது 2 மாதம் கழித்து இப்போது சிரமப்படுவதற்கான நற்பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினம் பொறுமையையும் நிதானத்தையும் மட்டும் கடைபிடியுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும். குறிப்பாக கண்ணு, தோள்பட்டை, கழுத்து சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக தூக்கமின்மை பிரச்சனையால் கன்னிராசிக்காரர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எனவே மருத்துவரை அணுகி அதற்கான சரியான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உடல்நிலையை மட்டும் பார்த்து கொண்டால் போதுமானது. வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல யோகமான காலகட்டமாகவே அமைகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சுமாரான நாளாக அமைகிறது. துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது. துலா ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. தொழிலுக்காக, வேலைக்காக, வியாபாரத்திற்காக இன்றைய தினம் பயணங்களை மேற்கொள்வீர்கள். பயணங்கள் என்று சொல்லும்போது வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் மட்டும் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு 12 கிலோமீட்டருக்கு அந்த புறம் சென்றீர்கள் என்றாலே அது ஒரு பயணம்தான், ஒரு நீண்ட தூர பயணம்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக விநாயகருக்கு 11 ரூபாய் எடுத்து வைத்துவிட்டு இந்த பயணத்தை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விநாயக பெருமானின் வழிபாடு உங்களுக்கு வியாபாரத்திலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். குழந்தைகள் இன்றைய தினம் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுவார்கள். அவர்களுடைய விஷயத்தில் என்ன எல்லாம் பிரச்சனைகளாக இருந்ததோ அதையெல்லாம் இன்றைய தினம் சரி செய்து கொள்வீர்கள். குழந்தைகளுடைய உடல் நலம் மேம்படும். குழந்தைகளுடைய படிப்பு மேம்படும். குழந்தைகளுடைய நடவடிக்கைகள், நல்ல பண்புகள் மேலோங்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த விதத்திலும் குழந்தைகளை வையாதீர்கள். குழந்தைகளிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். குழந்தைகளால் நற்பெயர்களும் நல்ல யோகங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. துளாராசிக்காரர்கள் தந்தையாருடன் மட்டும் வாக்குவாதங்களை மேற்கொள்ள வேண்டாம். தந்தையாரால் நல்ல யோசனைகள் கிடைக்கக்கூடிய, நல்ல ஆலோசனைகளை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. தந்தையாருடைய ஆலோசனையை பெற்று நீங்கள் நடந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே தந்தையாரின் விஷயங்களில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள். மற்றபடி துளாராசிக்காரர்களுக்கு இன்று எல்லாம் யோகமாகவே அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சற்று பின்னடைவான நாளாக அமைகிறது.
இருந்தபோதும் தந்தையினுடைய விஷயங்களில் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. தந்தை வழி ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிக தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று சுமாரான நாளாகத்தான் அமைகிறது. தந்தை வழியிலே நல்ல ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் குழந்தைகள் வழியிலே நிறைய செலவுகளை செய்ய வேண்டி வரக்கூடிய நாளாக அமைகிறது. குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். தாயாருடைய உடல்நிலையிலே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தாயாருடைய உடல்நிலையை பார்த்து கொள்வது நல்லது. தாயாருடன் தேவையற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், தேவையற்ற மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தாயாருடைய விஷயத்தில் சற்று கவனமாக செயல்படுங்கள். எனவே வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் சரியா பெட்ரோல் இருக்கா, டயர் நல்லா இருக்கா, காத்திருக்கா என்பதை பார்த்து கொண்டு செல்வது உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கி தரும். தேவையில்லாமல் நேர விரயம் ஆவதை தடுக்கலாம். மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சுப நாளாக இன்றைய தினம் அமைகிறது. முயற்சிகள் தடைபட்டாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். எனவே உங்களுடைய முயற்சிகள் மிகப்பெரிய அளவிலே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிநாதன் 6 மற்றும் 4ஆம் இடத்தில் பரிவர்த்தனா யோகத்தில் இருப்பதால் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். அதிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. 7ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கை துணைவன் அல்லது துணைவியிடம் நிறைய கோபங்கள் காணப்படும். அவர்களுடைய முன்கோபத்தினால் அவர்களுடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. நீங்களும் முன்கோபப்படாமல் சற்று நிதானமாக செயல்படுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பேசி முடித்து கொள்ளுங்கள். பேசும்போது தேன் தடவிய வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். தொழில், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே யோகத்தை உண்டாக்கி கொடுக்கும். லாபங்களை அதிக அளவிலே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்கள் அனைவரும் குடும்பத்தில் மட்டும் சற்று நிதானமாக செயல்படுங்கள். வார்த்தையிலே கவனமாக இருங்கள். உங்களுடைய நாள் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வார்த்தையிலே கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. போகிற இடத்திலே கியூவிலே நிற்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். வரிசையிலே நின்று சுவாமி தரிசனம் செய்வது அல்லது வரிசையிலே நின்று ஒரு பொருளை வாங்குவது என்பது போல வரிசையிலே நிற்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைகிறது. எரிச்சல்கள் இருந்தாலும் கோபங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட வேண்டாம். இன்றைய தினம் பொறுமையாக செயல்படுங்கள், நிதானமாக செயல்படுங்கள், வார்த்தையிலே கவனமாக செயல்படுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் போன்ற விஷயத்தில் நல்ல அளவிலே ஏற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய யோகாதிபதியான சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நீங்கள் இந்த சமயம் உங்களுடைய ஏற்றத்தை காண்கிறீர்கள். மகர ராசிக்காரர்கள் யாரிடம் கேட்டாலும் நான் நல்லா இருக்கேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே தான் இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு அதிக அளவிலே யோகங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட மன வருத்தங்களை திரும்ப திரும்ப யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. கும்பராசிக்காரர்கள் தேவையில்லாமல் அவர்களே காயப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. தேவையில்லாமல் பழைய விஷயங்களை இன்றைய தினம் மனதிலே போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு நன்மையை செய்யும். அல்லது விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் தொழிலிலே, வியாபாரத்திலே, வேலையிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றுடன் நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. கும்பராசிக்கார பெண்களுக்கு குறிப்பாக திருமண உறவிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. பழைய விஷயங்களை மட்டும் குழப்பிக்கொள்ளாமல் இருந்தால், மனதிலே போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருந்தால் கும்பராசிக்கு அனைத்தும் ஏற்றமாகவே இருக்கும். தேவையில்லாமல் உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ள வேண்டாம். நல்ல முறையிலே சிந்தனைகள் இருக்க வேண்டும். நான் சொன்னது போல ஆஞ்சநேய பெருமானையும் விநாயகரையும் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள், ஏற்றத்தை கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விரயங்களை செய்யக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் ஏற்படும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவது, குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு செய்வது போன்ற விஷயங்கள் இன்றைய தினம் நடைபெறும். மீனராசிக்கார பெண்களுக்கு இன்றைய தினம் ஏற்றமாக அமைகிறது. குடும்பத்திலே நல்ல மதிப்பு, அந்தஸ்து, நற்பெயர் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் விளங்குகிறது. மீனராசிக்காரர்கள் விரயங்களை மட்டும் தவிர்த்து விட்டால் மிகப்பெரிய அளவிலே யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 7.5 சனியிலே விரயச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பதால் உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே நிறைய விரயங்கள்
எதிர்பாராத விதத்திலே விரயங்கள் ஏற்படும். அந்த விரயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து விடுங்கள், அல்லது அதை கடந்து செல்ல முயற்சி செய்யுங்கள். தேவையற்ற விஷயங்களில் தேவையற்ற முதலீடுகளை செய்ய வேண்டாம். மீனராசிக்காரர்கள் விரயங்களை மட்டும் தவிர்த்து விட்டால் மிகப்பெரிய அளவிலே யோகங்களை உண்டாக்கி தரும். மீனராசிக்காரர்களுக்கு விரயச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பதால் எதிர்பாராத விதத்திலே விரயங்கள் வரும். எனவே அதில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள். பண இழப்புக்கான அபாயம் உள்ளது என்று சொல்லக்கூடிய இடத்தில் சென்று பணத்தை முதலீடு செய்துவிட வேண்டாம். மீனராசிக்காரர்கள் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் மற்ற எல்லாமே யோகமாகவே நடக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள் என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் அமைகிறது. தற்போது 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். இதேபோல நாளைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷ நவரத்ன விஜயராகவன். நன்றி, வணக்கம்.